நான் சின்ன வயசுல இருக்கும் போது உங்களோட ரேஸை பாக்குறதுக்கு பைஸ்ல வந்தீங்க எனக்கு இவ்வளவு வயசானாலும் அஜித்திட ஃபேஸ்ல இருக்கிறேன்னு சொன்னா அவர் அந்த ரத்தம் வந்து இன்னும் பைக்கை ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல வந்திக்கிறீங்க. எங்களோட புத்தள மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? மக்கள் நினைக்கிறாங்க வயசு போனா திறமை முடிஞ்சிச்சு. நான் சொல்ல வரேன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு வயசு எல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு திறமை சீக்கிரம் ஒரு திறமையை காட்டி கொண்டே திறமைக்கு வந்து வயசு தடை அல்ல. அதே மாதிரி எங்கள்கிட்ட தில்லடியில் வந்துருக்கிறார் முபாரக். இன்னும் நீங்க ரைட் பண்ணி எங்களோட புத்தள மக்களுக்கு பெருமை தரணும். இன்னும் உங்களோட ஆரோக்கியத்துல எல்லாம் வந்து நல்ல தைரியத்தை கொடுக்கணும். ඇත්තම දෙවෙනි ගෙදර වගේ තමයි මගේ පුත්තලම් දැන් ඇවිල්ලා මගේ ෆෑන්ස්ලාත් එක්ක 26 வயதானாலும் அவருடைய திறமைகளை வந்து காட்டியிருக்கிறார். அதுவும் புத்தளத்துக்கு මේ පුත්තලම වැඩිපුර තව රයිඩර්ස්ලා යන්න ඕනේ සර්. පුත්තලම ඉන්නවා ගොඩක් රයිඩර්ස්ලා ඇත්තම ගොඩක් තරංගනේ ලොකු තරංගයකට යන්න පුළුවන් කට්ටියක් ඉන්නවා. ඉතින් මමත් බලන්නේ ලොකු ගොඩක් සපෝට් කරන්න මේ අපේ පුත්තලම් රයිඩර්ස්ලාට ට්‍රේනින් ප්‍රෝග්‍රෑම් එකක් මොනවද දීලා ඒ වගේ ඉතින් ඕගන්ට පදින්න පටන් ගන්න ඕන නම් මට මාව කන්ටැක්ට් කරන්න. எங்கட ரேஸை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க. நீங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. திறமையானவர்கள் இருக்கிறாங்க. முதலிடத்துக்கு வரன்றது பெரிய ஒரு திறமை. வைஸ்கா அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். அவர் இருக்கிற நேரங்களில் நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி செஞ்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லைன்றது ஒரு கவலையான விஷயம். மருகும் பாய்ஸ் அவர்கள் புத்தளத்துல ஏதாவது செய்யறதா இந்த சிறப்பாக எடுத்துக்காட்டாக ஒரு வேலையை செய்வாங்க. அவங்க இல்லாதது ஒரு பெரிய ஒரு புத்தளத்துக்கு இழப்பீடு தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இறைவனுடைய நாட்டம். இதன் மூலமாக எதிர்காலத்துல புத்தளத்துல ஸ்போர்ட்ஸ் டூரிசம் நாங்க டெவலப் பண்றதுக்கும் தொடர்ச்சியாக எங்க புத்தளத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகளையும் இவ்வாறான தேசிய சர்வதேச வீரர்களாக அவர்களை வளர்த்து எடுப்பதற்கும் இந்த முயற்சி உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். பண்டார வேலையிலிருந்து எங்கட இளம் சின்னங்கள் வந்திக்கிறாங்க. அதுவும் பைக்கை ரைட் பண்றது. 5 வயசுல இருந்து ஓடுறீங்க. கொடுத்து ஆதரவையும் கொடுத்து நாங்கள் வரோம். அதே மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூபராக வந்து உங்களை சந்திச்சது எங்கள் மிக சந்தோஷம். இன்னும் நீங்கள் வந்து ஜெயிக்கணும். ஜெயிப்பீங்களா? ப்ளஸ் நான் வந்து ஓடுற நேரத்தில் எல்லாருமே வந்து ஃபுல் ஹோப்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் புத்தளத்தில் நிறைய ரைடர்மார் உருவாக்கிட்டு வராங்க. அதில் முக்கியமாக நொச்சியாகாம ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து இன்றைக்கி நிறைய ரேஸ்களில் வந்து ஃபெஸ்ட் அடிச்சுட்டு போகிறாரு. මගේ වයස අවුරුදු 14යි. මම අන්ඩර් 15 එකෙන් ෆස්ට් රේස් ගත්තා. මේ තුවාලක් තියෙනවනේ. ඔව් ඊයේ රේසල් එක දවසේ පොඩි ක්‍රෑෂ් එකක් වුණා. තාත්තලා මල තමයි ඔයාලට වැඩිම සපෝට් දෙන්නේ. ඔව් ස්පෙෂල් ඩඩා තාත්තට මාර සතුටයි. வந்து புத்தளத்துல வந்து ரேஸ் அப்படி சொன்னா சொல்லி நிறைய குழுக்கள் இருக்கும். எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இளைஞர் காயா வந்து இவங்க மறைமுகமா வந்து இந்த ஆர்கனைஸ் டீமுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் உங்களோட சேவைக்கு தொடரும். அப்படி ஒரு இதை உருவாக்கிற மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் வருஷம் 2 சைடு நடத்தி இலங்காவில் உள்ள ஃபேமஸான ஒரு ரைடர்ஸ் பெரிய விஷயங்கள் அதே போல நேஷனல் ரைடுக்கு வந்து நம்மட புத்தளத்துல இருந்து இன்னும் வீரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கன்னா ஆர்கனைஸ் வேற லெவல குடிசைக்காரன் என்ற யூடியூப் வாயிலாக உங்களுக்கு இந்த புத்தளம் மோட்டார் ரேசிங் கிளப்பினுடைய இந்த போட்டித் தொடர்களை கண்டுகளிக்க முடியும் என்பதை அறிய தருகின்றோம். உண்மையிலே மீடியா துறையில வந்து மற்றவங்களை பாராட்டணும், பாராட்டக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நிச்சயமா. ஆனா உங்களை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லைன்றது எனக்கு கவலை. ஆனா நீங்க வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன்.